தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராமர் இந்தியரா நேபாளியா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ராமர் இந்தியரா நேபாளியா? ராமர் அயோத்தியில் பிறந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதாவது அயோத்தியில் பாபர் கட்டிய மசூதி, அந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்று கூறி RSS, பாஜக, சங்க பரிவார் அமைப்புகள் அரசியல் நடத்தி 92ஆம் ஆண்டு பாபர் மசூதியை இடித்தன. அந்த கலவரத்தில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்றிலிருந்து நீர்பூத்து நெருப்பாக இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கும் பகை இந்தியாவில் உள்ளது. மதத்தை வைத்து பாஜக அரசியல் செய்தது, ஆட்சியை பிடித்துள்ளது. மேலும் அயோத்தி அந்த இடத்தில் ராமருக்கு கோயிலையும் கட்டியது. அதோடு திருப்தி அடைந்து விட்டதா என்று பார்த்தால், மேலும் பல இந்துத்துவ கடவுள்களை மையமாக வைத்து பாஜக அரசியல் செய்கிறது. ஆனால் நேபாள பிரதமர் KB சர்மா ஒலி அவர்கள் நேற்றைய தினம் ஒரு பரபரப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். ராமர் கடவுள் பிறந்த அயோத்தி இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் உள்ள அயோத்தி என்ற இடத்தில் ராமர் பிறக்கவில்லை. ராமர் பிறந்த அயோத்தி நேபாளத்தில்தான் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ராமர் இந்தியர் கிடையாது, அவர் நேபாளி என்று கூறியுள்ளார். ஆக நேபாள பிரதமர் KB சர்மா ஒலி அவர்கள் ராமர் இந்தியர் கிடையாது, அவர் நேபாளி என்று கூறியது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புராணங்களில் கூறியதை வைத்து மையமாக வைத்து பாஜக அரசியல் செய்து ஆட்சியை பிடித்தது, கட்சியை வளர்த்தது, பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்தது. ஆனால் இப்பொழுது ராமர் இந்தியரே கிடையாது, அவர் நேபாளி என்ற ஒரு கருத்து உலா வருகிறது.